இந்தம்மா, நீங்க வருவீங்கன்னு தான் அம்மா எல்லாமே செஞ்சு வச்சேன். மா, எங்களுக்காக செஞ்சு வச்சேன். ஆமாம்மா, அப்புறம் யாருக்கு? நாங்க சாப்பிட்றதுக்கா செய்கிறேன், உனக்காக தான் செஞ்சு வச்சிருக்கேன். ஐ, குடுமா குடுமா. இந்தா உனக்கு தான். மா, கௌதம்க்கு இந்த போண்டா ரொம்ப பிடிக்கும். மருமையே, அப்புறம் வந்ததும் சாப்பிடட்டுமா? ஆ, சரி சரி, நான் ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிட்றேன். ஏண்டி அம்பு, தாவணி போட்டுட்டு இருக்கேன், புருஷன் எதுவும் திட்ட மாட்டாரா? எதுக்கு அப்பதான் என்ன திட்ட போறாரு? அதெல்லாம் திட்ட மாட்டாரு. அதெல்லாம் எதுக்கு அப்ப திட்ட போறாரு? இது போட்ட என்ன எத்தனை நாளாச்சு தெரியுமா? எவ்வளோ நாள் கழிச்சு நானே இப்பதான் இங்க வந்திருக்கேன். இது ஆசை ஆசையா இருந்துச்சு எனக்கு போடணும்னு. தாவணி போட்டு எவ்வளோ நாளாச்சு. அங்க போனது நைட்டி தான் போடுவேன், நைட்டி. என்னோட தாவணியெல்லாம் இங்க இருந்து நான் எடுத்துட்டு போறேன். அப்ப தாங்க அங்க போய் போட்டுக்க போறேன். அடியே லூசு பிடிச்சவளே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாவணி இல்லாம போட்டுட்டு தெரியவாளுக. சேலையை தாண்டி கட்டணும். நீ என்னடானா தாவணி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல அப்பதா, இது போற மாதிரி இருக்குமா? எனக்கு இதே போட்டு போட்டு பழகி அது என்னமோ போல இருக்கு அப்பதா. இந்தம்மா சாப்பிடு. கொண்டம்மா ஃபர்ஸ்ட். சாப்பிடு சாப்பிடு. அம்மா, அப்பாக்கு கொடுத்தியா? அப்பாலாம் சுடும்போதே சுட சுட சாப்பிட்டுட்டாரு. இப்பெல்லாம் அவருக்கு வேணாம். சுட சுட சாப்பிட்டாரா? ஆமா. கௌதம் இப்படிதாம்மா பண்ணுவான். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தான்னு வை, வந்து பக்கத்துலேயே நின்றுக்குருவான். நின்றுக்கிட்டு அது இதுன்னு ஏதாவது கேட்டுட்டு இருப்பான். ஏம்மா, ஸ்பெஷல் இதானோ? என்னம்மா நீ முதல்ல வந்திருக்கோம், நீ என்னடானா போண்டா சுட்டு தர? ஏம்மா, அம்மா உனக்கு கறி எடுக்க அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன். ஏங்க போயிட்டு டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. மறுமையும் வந்துருச்சுன்னா பசிக்கும், சாப்பாடு போடணும்ல. எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா டக்குன்னு சமைச்சிருவோம்ல. இந்ததான் போறேன் முத்தலகு, காசு கொடு. ஏங்க, 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தா போதுமா? அம்மா வேண்டாம்மா, ஆட்டுக்கறிலாம் சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லு. ஏய் எதுக்குடி? ஆட்டுக்கறி எடுப்போண்டி. இப்பதான் சிக்கன் வேண்டாம். அம்மா, ஆட்டுக்கறிலாம் காசு கூடம்மா. எதுக்குமா நீ அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்க? சிக்கன் எடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. நீ எதுக்கு ஆட்டுக்கறிலாம் வேண்டாம், சிக்கனே எடு, நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அம்மா, வீட்டில் கோழி இல்லையா? இல்லைம்மா, அன்னைக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு இருந்த கோழியெல்லாம் பிடிச்சி விற்றுட்டேன். உங்கள் யாவும் இல்லை, நீங்கள் வர்றதே எனக்கு வரையிலோ வல்லையிலோன்னு இருந்துச்சா, அதனால கோழியை பிடிச்சி விற்றுட்டேன். சே, மறுமையே முதன்னு வரையில கோழி பிடிச்சி அடிக்க முடியல என்னால். சரி சரி விடு, எங்களுக்கு ஆட்டுக்கறிலாம் வேணாம், சிக்கன் தான் வேணும். ஏய், அது என்னடி பழக்கம்? நம்ம வீட்டில் ஆட்டுக்கறிலாம் எடுத்ததே இல்லைல்ல. என்னைக்காவது திருவிழாது மாதிரி யாராவது கொடுத்தா தானம்மா? ஆமாம்மா, அதே மாதிரி இப்போவும் இருக்க முடியுமா? நம்ம தான் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவோம். அவருக்கு நல்லா செஞ்சு போடணும்ல. உங்கள் வீட்டிலலாம் எப்படி? அங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே மட்டன் மட்டும்தாம்மா. மட்டன் அது இதுன்னு வாங்குவாங்க. அப்போல்லாம் நினைப்பேன், சே பாவம்ல அம்மா அப்பத்தாலாம் எதுவுமே சாப்பிடவே இல்லைல்ல அப்படின்லாம் நினைப்பேன். பரவாயில்ல, எங்களாவது நினச்சி பார்க்குறியா? கௌதம், அடி பாவி, என்னை விட்டுட்டு நல்லா தின்னுட்டு இருக்கீல்ல? கௌதம், நீ வேற. இங்க பாரு, எங்க அம்மா 6 6 7 8 கொடுத்துனுச்சு. ஆனா 8மே அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நீ வந்ததும் சாப்பிடணும்னு அப்படியே வச்சிருக்கேன் தெரியுமா? உருட்டு, தரமான உருட்டு. ஏங்க மாமா, இவ திங்கவே இல்ல. நிஜமாதான்ப்பா, அன்பு சாப்பிடாம தான் அப்படியே வச்சிருக்கு. ஏ, மாமா சொன்னதுனால உன்னை நம்புறேன், இல்லைன்னா நான் உன்னை நம்பல மாட்டேன். கௌதம், வீட்டுக்கா போன? ஆமா. கேக்குறேன் இல்ல, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கல, அதான் கேட்டேன் வீட்டுக்கு போனேன்னு. நீ மட்டும் போண்டா தின்னா எப்படி? குடி, எனக்கும் எடுத்துக்க கௌதம். யாரு வேணாண்ணா? அன்பு இரு, தம்பிக்கு நான் எடுத்துறேன், உனக்கு வச்சது நீ சாப்பிடு. ஏங்கத்த, 8மே இவ்வளோ தின்றுவாளாம்? இல்லப்பா, பிள்ளை தின்னு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, நல்லா சாப்பிடட்டும், உங்களுக்கு நான் கொண்டாறேன். சரி சரி, பொண்ணு 8மே திங்கன்னு சொல்லி எத்த கொடுத்துருப்பா இவ்வளோ. தின்னு தின்னு. இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன்னு வை, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் கௌதம். அப்படியா ஒரு டேஸ்ட்? அட ஆமா, எங்க கூடு. இரு இரு, உனக்கு தான் தனியாக எடுத்துட்டு வரேன் நாங்களா, அப்புறம் என்ன? கௌதம், இன்னைக்கு உனக்கு என்ன ஸ்பெஷல் வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், சாம்பார் வச்சு ஒரு அப்பளம் பொரிச்சு வைக்க சொல்லு. என்ன மாமா சிரிக்கிறீங்க? இல்லை பேராண்டி. என்ன பாட்டி? பரவாயில்ல, உன்னைய மாதிரி மருமகன் எல்லாத்துக்கும் கிடைச்சா சூப்பர்ரா. ஆமா ஆமா அப்பத்தா. நிஜமா சொல்ற கௌதம்? சாம்பார் அப்பளம் போதும், அவ்வளோதானே? பாத்தி அப்பதா, உங்களுக்கு இப்படி ஒரு மருமகன் கிடைச்சிருக்கான். ஐயா மருமனே, நீங்க போயிட்டு ஆட்டுக்கறி எடுத்தாங்க, இவர் சொல்லுவாரு. அப்பதாக வேற வேலை என்னமாம்மா, நீங்க பாட்டுக்கு பேசாம இருங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும். இல்லப்பா, அது எப்படிப்பா கறிகையை ஆக்காம சும்மா அனுப்ப முடியும்? வேணாம்ப்பா, விடுங்கப்பா. அதான் கௌதமே வேணான்ட்டார்ல, பிறகு எதுக்கு நீங்க எடுக்கிறியா? இந்தாப்பா கௌதமே. கொடுங்கத்த. பாத்தீங்களா மேடம், டபக்கு நீங்க அத்தை ஓடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது போங்க, எவ்வளோ நேரங்க உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது, உட்காந்துட்டே இருந்தா இப்படி?
முத்தலகு மருமனுக்கு ஒன்றும் வேண்டாமா, சாம்பார் அப்பளம் தான் வேணுமா கேட்குறாரு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. அவர் சொல்லுவாருன்னு நம்ம பேசாம இருக்க முடியுமா? போங்க எந்திரிச்சு வாங்க, காசு தரேன். சரி சரி வா. என்ன அத்தையும் மாமாவும் ஏதோ பேசினாங்க அன்பு, அப்புறம் டக்கு டக்குன்னு 2 பேர் போறாங்க. தெரியல என்ன ரகசியமோ. 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க வாரேன். என்ன அப்பதா ஒரு இரு அப்பதா பேசிக்கிட்டு இருப்போம். இல்லையா புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருங்க வாரேன். அப்பதா பாரு கௌதம். என்ன கௌதம் சொல்லுடி லூசு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா நீ என் வீட்ல இருக்கிறது. அப்படியா? ஆமா கௌதம். நீ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இப்படிலாம் வரணும்னு இல்ல. என் செல்லக்குட்டி ஹாப்பியானா எனக்கு ஹாப்பி தான். நீ இப்படிலாம் சந்தோஷப்படணும் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் செல்லம். இன்னைக்கு தான் கரெக்டான டைம். நீ ஹாப்பியா இருக்க தானே? ஆமாடா. இப்பதானே மரியாதை கொடுன்னு சொல்லுச்சு அத்தை. லூசு. சரி சரி சரிங்க. என்னங்க என்னங்க, நான் இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. அந்த பயம் இருக்கணும். போடா லூசு. யாய் அத்தை, இவன் ஒருத்தன் டான்டான அத்தை சொத்தான்ட்டு பேசாம உட்காரு போண்டா தின்னுட்டு. ஒரு மருமகனுக்கு போண்டா சுட்டு வச்சிருக்கியல, மருமகனுக்கு சாம்பாரே வைக்க போறோம். ஏய் கறி எடுக்கிறேன்னாங்களா? ஆமா கௌதம், பாவம் ஆட்டுக்கறி எடுக்கிறேன்னாங்கன்னா வேணான்ட்டு. அதுக்கு தான் நான் சாம்பாரே கேட்டேன். அவங்க படுற கஷ்டத்துல எதுக்கு நமக்கு போய் செலவு பண்ணிக்கிட்டு, வேணாம் விடு. என்னதான் இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க போல கௌதம். ஏன்னா முதல்ல வந்திருக்கோம்ல, அதனால அவங்க பண்ணி தான் அவன்ட்டு பண்றாங்க. சரி அவங்க விருப்பம் என்னமோ பண்ணட்டும், நம்ம வேணும்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன். ஹே நான் கேட்கணும்னு நினைச்சு வந்தது. இது என்னது இது தாவணி? இந்த தாவணி பார்த்து தானே கௌதம் நீ மயங்குன? என்ன போய் சொல்றனா? உண்மைதானே? உண்மைதான் என்னமோ. அதை விட சாரில விட இதுலதான் அன்பு நீ கியூட்டா இருக்க. அதனாலதான் எனக்கு பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு. இன்னைக்கு தாவணி கட்டி ஆகணும்டான்னு சொல்லி உடனே கட்டிட்டோம்ல. அதான் பார்த்தோன்னே பார்த்தேன், என்னடா மேடம் தாவணி கட்டி இருக்காளே அப்படின்னு. பிடிச்சிருக்கா கௌதம்? பிடிக்காமலாம் சொல்றோம். வாங்க, நீங்க கௌசி அம்மா? ஆமாம்மா கௌசி அம்மா தான். உட்காருங்க உட்காருங்க, கட்டில்ல உட்காருங்க. கட்டில காலத்துக்கு இப்படி போட்டு வச்சிருக்க, நான் எப்படி உட்காருறது? பரவாயில்ல வேணாம். கௌசி எங்க? கட்டில் காலை ரொம்ப வலிக்கும், ரொம்ப தொங்க போட்டுட்டே இருந்தா, அதனால தான் கொஞ்சம் கட்டில்ல காலை வச்சிருந்தேன். நான் தொடச்சி விட்டுறேன், நீங்க உட்காருங்க. இல்லம்மா இருக்கட்டும். கௌசி எங்கன்னு கேட்டேன். கௌசி காணும், அரவிந்தையும் காணும். அரவிந்தும் வேலைக்கு போயிட்டான். கௌசியும் சொல்லுவோமா வேணாமா? இது வேற, அவங்க அம்மா கிட்ட நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு வந்து என்ன எல்லாரும் திட்டினாங்கன்னா என்ன பண்றது? சொல்லுவோமா வேணாம்? சொல்லுவோம். எப்படியும் அவ வந்தாலும் சொல்ல தானே போறா. சொல்லுவோம். வாங்கிட்டு தாம்மா கேக்குறேன், எங்க போயிட்டாங்க? கௌசியும் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டா. என்னது வேலைக்கா? கௌசியா? ஆமா. யார் அவ்வளவு வேலைக்கு போச்சுன்னது? வேலைக்கு போனாலா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அரவிந்த் கூட போனா. நான் வேலைக்கு தான் போனாலும் நினைச்சு தான் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ வேலைக்கு இது போகலன்னு நினைக்கிறேன். என்னம்மா நீ போனாங்கிற போகலங்கிற என்ன உளர்ற? எனக்கு போனாலா போகலையான்னு தெரியாது. ஷோ இப்ப எப்ப வருவாங்க? மணிதான் 6 ஆயிட்டே, 5 ஆயிட்டே, இன்னும் வரலையா? வந்துருவாங்க, வர நேரம் தான். அரவிந்த் உங்க அம்மா எங்க? எங்க அம்மா இப்பதான் அப்பா கிட்ட அப்பாவை பார்க்க போச்சு. உங்க அப்பா பக்கத்துல தான் இருக்காரு, பக்கத்து வீடு தானே. டீ கொண்டு போய் கொடுக்க போச்சு. ஓ அப்படியா? வரட்டும். இன்னைக்கு அவ வேலைக்கு போறா. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கெல்லாம். வேலைக்கு போறா. என் பிள்ளை வேலைக்கு போக கட்டி வச்சிருக்கேன். கடவுளே, என் பிள்ளை வேலைக்கு போயெல்லாம் கஷ்டப்பட கூடாதுன்னு தானே நல்ல இடமா பார்க்கணும் நான் துடியா துடிச்சேன். கடைசியில வேலைக்கு போறாளா? வரட்டும். வேலைக்கு போகுது எருமை. என்ன சொல்றதுன்னே தெரியல. கடவுளே கடவுளே. ஐயா அரவிந்த் எங்க அம்மா வந்திருக்காங்க போல. கௌசி குரல் மாதிரி கேட்க வந்துட்டா போல. அம்மா ஏமா சொல்லவே இல்லை வரேன்னு. நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ எங்கடி போயிட்டு வர்ற? எங்க போயிட்டு வர்றேனா ஏன் கேக்குற? அத்தை வாங்க, எப்படிக்கா இருக்கீங்க? நீங்க ஒரு ஆளுமா வந்திருக்கீங்க. மச்சான் சிஸ்டர் மாமா யாரும் வரலையா? அதெல்லாம் யாரும் வரலப்பா. நான் ஒரு ஆளுமா தான் வந்தேன். அத்தை ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கடைக்கு கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். ஏங்கத்த இந்த ஒரு நிமிஷத்தை போயிட்டு உடனே வந்துடுறேன். வேணாப்பா, கடைக்கும் போவேனா ஒன்றும் போவேனா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கௌசி எங்க போயிட்டு வர்ற அதை சொல்லு. ஏமா கேக்குற? சும்மாதான். நானும் அரவிந்த் வெளியில போயிட்டு வர்றோம். நீ வெளியில போன? எந்த இடத்துக்கு போன? எங்க போன? முதல்ல அதை சொல்லு. மா என்னம்மா நீ? வெளியில தான் போயிட்டு வர்றோம். என்னப்ப தம்பி நீ சொல்ல. அரவிந்த் எங்க போயிட்டு வரியா? அத்தை ஒன்றும் இல்லை, நான் வேணாம் வேணான்னு தான் சொன்னேன். கௌசி தான் கேட்கவே இல்லை. ஆமாம்மா
அரவிந்த்னால ஒரு ஆளுமா குடும்பத்தை ரன் பண்ணவே முடியாதும்மா. அதனால தான் நானும் தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்ல. வீட்டில் சும்மா இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லு. என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டிருந்தேன் கம்பெனியில். அவங்க வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஜாப் கிடைச்சிச்சு, ஓகே போகலாமேன்னு போனேன். இன்றைக்கி ஜாப் கிடைச்சிருச்சுமா. அப்புறம் என்ன 20,000ல் சேலரி. இப்போ இதெல்லாம் உன்கிட்ட யாரடி கேட்டது? உன்னை இதுக்காடி கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏமா இதில் என்ன இருக்கு வேலைக்கு போகிறதுல? இப்படி நீ வந்து கஷ்டப்படணுமா? ஆ இங்க பாருங்க அத்தை, நான் உங்க பொண்ணை வேலைக்கே போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா கௌசி கேட்கவே மாட்டேன்ட்டா. நான் வேலைக்கு போயே தான் தீருவேன்னு ஒத்த காலில் நின்னா. நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நிஜமாவே கௌசி தான் போறேன்னா. நிறுத்துப்பா முதல்ல. என்ன பேச்சு பேசுற நீ? மா இப்போ எதுக்குமா அரவிந்த சவுண்டு விட்டுட்டு இருக்க நீ? அரவிந்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அரவிந்த் வேலைக்கு போக வேணான்னு தான் சொன்னாரு. நான் தான் போயாகணும்னு போனேன். நீ அரவிந்த திட்டுறது தப்புமா? என்னடி தப்புமா உப்புமான்ட்டு? ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போறான்னு சொன்னா முடியாது, நான் பாத்துக்கிற குடும்பத்தை நான் அந்த பையன் தான் சொல்லணும். உனக்கு இப்போ உன்னை கூட்டிட்டு வேலைக்கு போன என்னடி இதெல்லாம்? இங்கே பாரு தம்பி, என் பிள்ளை புருஷன் வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. ஏன் சமைக்கிற வைக்கிற கூட வேலைக்காரி தான் இருக்கணும். எல்லாமே நான் நினச்சி தப்பா நினச்சேன். ஏதோ கடவுள் தலையெழுத்தை மாற்றுற மாதிரி அவள் தலையெழுத்தை மாற்றிருச்சு. சரி நீயாவது நல்லா பார்த்துக்க வந்த வீட்டில் அப்படின்னு நினச்சி தானே நான் விட்டுட்டு போகிறேன். நீ என்ன தம்பி வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற? நான் உங்க பொண்ணை போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அவ தான் கேட்கல. நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் மட்டும் இங்க என்ன கஷ்டப்பட்டுட்டா இருக்கு உங்க பொண்ணு? கிடையவே கிடையாது. காலைல சாப்பிடலன்னு சொல்லி எங்க அம்மா சாப்பாடு கூட ஊட்டி விடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாம பேசாதீங்க எதையும். அம்மா நல்லா தான் அவளை பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தம்பி நல்லா பாத்துக்கிறாங்க? இதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா? அவ காலையில எழுந்து அவ கிளம்புனது மட்டும்தான் வேலை. வீட்டுல ஒரு ஒர்க்குமே பார்க்கல. அம்மா தான் எல்லாமே பார்த்தாங்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவளை நாங்க நல்லா தான் வச்சிருக்கோம். கேட்டு பாருங்க. மா இது வந்து இனிமே என்னோட ஃபேமிலிமா. நீ பேசுறதுக்கு வேலையே கிடையாது. நான் எல்லாமே பாத்துக்கிருவேன். இங்கே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அரவிந்த் ஒரு ஆளை மட்டும் பண்ணவே முடியாது. நானும் வேலைக்கு போனால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கடனை அடைக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் 1000 சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் பணம் ஒரு தடவை தான் கொடுத்து உதவுவீங்க. சும்மா சும்மா நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டேன்னு வைங்க, நீ உங்களுக்கே சலுப்பாயிரும். என்ன சும்மா சும்மா இவ பணம் கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சண்டை தான் வரும். அதெல்லாம் இல்லாமல் தான் நாங்களாக முன்னேறலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க. அவ்வளவுதான். நான் வேலைக்கு போக தான் போகிறேன். என்னடி பேச்சு பேசுகிற? முன்ன மாதிரியே இல்லை. பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. மா வந்து என்ன பிள்ளை நல்லா இருக்கணும்னு பார்த்துட்டு போ. தலை சிரிச்சு சந்தோஷமா உன்கிட்ட பேசுறேனா அதோட வச்சுக்கோமா. சும்மா எங்கள் குடும்பத்தில் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க இனிமேல் சொல்லாத. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. சரியாம்மா? என்கிட்டயே நான் கேட்க எப்படி பேசுகிறா இவ? பேச்செல்லாம் ஒரு மாதிரி தாண்டி இருக்கு. பிள்ளை வேலைக்கு போகிறாலே போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு தப்பா? நீ போகிறது எனக்கு சந்தோஷமே கிடையாது. கஷ்டமாக இருக்குடி நீ போகிறது. உனக்கு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா தாமா இருக்கு, சந்தோஷமா தாமா இருக்கு. படிச்சுட்டு நான் ஏமா சும்மா இருக்கணும்? அரவிந்துக்கு ஹெல்ப் பண்ண தானே போறேன். ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகல. போதுமா? ஏதோ பண்ணு, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.